அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, நேத்து நம்ப பார்த்திருந்த மாதிரி தலித் கன்வெர்ட்ஸ் டூ கிறிஸ்டியானிட்டி பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரியா? அந்த கான்டெக்ஸ்ட் அத அப்படியே குடுத்திருக்காங்க. நம்ம ஒரு டைம் இத வந்து ரிவைஸ் பண்ற மாரியான பேசிஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 341 பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது 1950ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, ஹிந்துஸ் அப்படிங்கிறவங்க, அதுக்குள்ள ஹிந்துஸ்குள்ள இருக்கிறவங்க எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அடுத்தது சீக்கியர்கள் மற்றும் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவங்க. அவங்களாமும் ஹிந்து ஐ மீன் எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த அ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர். ஓகேவா? அதாவது நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ ஹிந்து மதத்திலிருந்து சீக்கிய மதத்துக்கு மாறுனாவோ, இல்ல ஹிந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு மாறுனாவோ, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இதே ஹிந்து மதத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டிக்கோ, ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கோ மாறணும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்காது. அந்த எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லாம போயிரும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கப்ப, நெறைய மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்சி கேட்டகரில இருக்கவங்க, நமக்கு கிறிஸ்டியானிட்டிக்கும், இஸ்லாமுக்கும் வந்து மதம் மாறியிருக்காங்க. அந்த மாரி மதம் மாறி இருந்தாலுமே, அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எஸ்சி ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்கறாங்க. இது வந்து ஒரு 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 கான்ஃப்ளிக்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய புரோவிஷன்ஸ பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப, கிறிஸ்டியானிட்டிக்கு, இஸ்லாமுக்கு போனவங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் எக்ஸிஸ்டிங் ஒப்பீனியனா இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு ஆர்டிகிள் 15 சப் கிளாஸ் 4க்கு கீழ பார்த்தீங்கன்னா, சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ல ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எஸ்சி ஸ்டேட்டஸ் கேட்கணுங்கிற அந்த அந்த ஒரு நீடு கிடையாது அப்படிங்கிறத ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து சொல்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து மதங்கள் தான் மாறியிருக்காங்க. மதத்துக்கும் அவங்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க அங்கேயும் புவர் பீப்பிளா இருந்தாங்க, இங்கேயும் புவர் பீப்பிளா இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த மாதிரி 2 கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஸ்டேட்டஸ பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ, இத ஃபர்தரா ஸ்டடி பண்றதுக்காக தான் கவர்ன்மெண்ட் வந்து 2022ல கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இந்த கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி வந்து அந்த தலித் கன்வெர்ட்ஸ் டூ கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் அவங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட பொலிட்டிக்கல் வில் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு இஷ்யூக்கு ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிறத குடுக்க முடியும். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, G7 மீட்டிங்க பத்தி குடுத்திருக்காங்க. G7 மீட்ட பத்தி ஆல்ரெடி குரூப் 4 லெவல்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. 49த் G7 மீட் எங்க நடந்துச்சுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் G7 மீட் எங்க நடக்கப் போகுது அப்படின்னா, நம்மளுடைய பிரான்ஸ்ல வந்து நடக்கப் போகுது. சரியா? ஸோ பிரான்ஸ்ல நடக்கப் போகுது அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்தியா G7ல ஒரு உறுப்பு நாடா அப்படின்னு சொல்லி மெம்பர் கண்ட்ரியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்தியா இஸ் நாட் எ மெம்பர். G7 கண்ட்ரீஸ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, ஜூஸ் வித் ஜிஎஃப் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட். ஓகேவா? ஜூஸ் வித் ஜிஎஃப். ஜே ஃபார் ஜப்பான், யூ ஃபார் யுஎஸ்ஏ, ஜேயுஐ, ஐ ஃபார் இட்டாலி, சி ஃபார் கனடா, இ ஃபார் இங்கிலாந்து, அடுத்தது ஜூஸ் வித் ஜிஎஃப், ஜி ஃபார் ஜெர்மனி, எஃப் ஃபார் பிரான்ஸ். இவங்க தான் வந்து G7 கண்ட்ரீஸ். ஓகேவா? இந்த வருஷம் எங்க நடக்க போகுதுன்னா, பிரான்ஸ்ல நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.